நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் கைடு சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்கள் பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, மத்திய அரசாங்கம் உணவு பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்றை தற்போது நிறைவேற்றியிருக்கிறது. இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு விரோதமான ஒரு சட்டமாகும். இந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய உயிரை தற்காத்துக்கொள்ள, பாதுகாத்துக்கொள்ள உணவு என்பது இன்றியமையாதது. அந்த அடிப்படையில் இவர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளுடைய கடமை என்கிற அடிப்படையிலே கடுமையாக பொருளாதார நெருக்கடிக்குள்ளாயிருக்கக்கூடிய, வறுமையில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள குடும்பங்களுக்கும் அந்தியோதயா அன்ன யோஜனா என்று சொல்லக்கூடிய ஏஏஒய் கார்டுகளை வழங்கி 35 கிலோ அரிசியை இத்தனை ஆண்டுகளாக வழங்கி வந்தார்கள். நான் உட்பட இந்த 35 கிலோ அரிசி தான் பெற்றுட்டு வரேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 35 கிலோ அரிசி என்பது மாநிலத்துக்கு மாநிலம் ஒவ்வொரு விதமாக மாறும். சில இடங்களில் கோதுமையாக கொடுப்பாங்க, சில இடங்களில் பச்சரிசியாக கொடுப்பாங்க, சில இடங்களில் புழுங்கரிசி கொடுப்பாங்க, இப்படியாக கொடுப்பாங்க. மொத்தத்தில் இந்த 35 கிலோ அரிசி என்பது அந்த குடும்பத்திற்கு போதுமானதாக இருந்து அந்த குடும்பம் எப்படியோ, அதாவது நல்லா சாப்பிட்றோமோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பொதுவாகவே மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே நீங்கள் தொடர்ந்து கண்காணித்து பாருங்கள், ஏழை எளிய மக்களுடைய நலனை புறக்கணிப்பது, அவர்களை சுரண்டுவது என்பதில் மிக முக்கியமாக குறியாக இருப்பார்கள். பணக்கார பகாசுர கம்பெனிகளுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை தள்ளுபடி செய்வார்கள். ஆனால் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற செல்ஃபோனுக்கு கூட மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 6 மாதம் இன்கமிங் வரும். அவுட் கோயிங் பண்ண முடியாட்டியும் கூட 1 ரூபா பேலன்ஸ் இருந்தாலே நம்மளால் அந்த செல்லை உபயோகப்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த செல்ஃபோன் இயங்காது. அதுவும் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு இன்கமிங் வரும். ஃபோன் நம்ம பண்ண முடியிட்டாங்க கூட இன்கமிங் வரும். ஆனால் இன்றைக்கி 28 நாள் முடிஞ்சு 29 நாள் ஃபோன் வரவோ அல்லது பண்ணவோ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆக இது ஒரு வளர்ந்த விஷயமாக இப்போ மக்களுடைய பொருளாதாரம்லாம் மிதமிஞ்சி போச்சு, ரொம்ப வளர்ந்துருச்சு, அதனால் மக்கள் இந்த மாற்றத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னா அதுவே கிடையாது. எல்லா வகையிலும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரையும் சுரண்டுவது என்கிற அடிப்படையில் தான் அவங்க தொடர்ந்து இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஏஏஒய் கார்டு என்று சொல்லக்கூடிய 35 கிலோ அரிசியை கொடுப்பதை இனி நாங்கள் அப்படி கொடுக்க முடியாது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் என்கிற அடிப்படையில் இந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். இந்த சட்டத்தின்படி இனி யாருக்கும் 35 கிலோ என்பது கிடையாது. பின்ன எதுக்கு இந்த ஏஏஒய் கார்டு? இன்றைக்கி ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள், பல ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் ஏஏஒய் கார்டு கிடைக்கல, நாங்கள் விண்ணப்பிச்சு பல முறை விண்ணப்பிச்சிட்டோம், எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னென்னமோ காரணத்தை சொல்கிறீங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, ஏஏஒய் கார்டாக வச்சுருந்தவங்க கூட அவங்க ஏதோ பேங்கில் பணம் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க கார் வச்சுருக்காங்க, அப்படி எதையோ ஒரு பல காரணங்கள், அவங்ககிட்ட காரே இருக்காது, பல லட்சக்கணக்கில் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, என்னென்னமோ காரணங்களை சொல்லி 35 கிலோ அரிசியை ஆட்டோமேட்டிக்காக 20 கிலோவாக மாற்றிருக்கீங்க. கடந்த 4 மாதங்களுக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 3567 பேருடைய ரேஷன் கார்டுகள், ஏஏஒய் கார்டுகள் நீக்கப்பட்டு மீண்டும் என்ன பண்ணிச்சு, பிஹெச்ஹெச் கார்டாகவோ என்பிஹெச்ஹெச் கார்டாகவோ மாற்றப்பட்டிருக்கு. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் கிடையாது. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுத்தா பல்லாயிரக்கணக்கான பேருடைய கார்டுகள் மாற்றுத்திறனாளிகள், முதியோர், இந்த மாதிரி வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய கார்டுகள், ஏஏஒய் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் என்பிஹெச் கார்டாகவோ பிஹெச் கார்டாகவோ மாற்றப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மோடி அரசாங்கம் என்ன உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னா, இது மாதிரி ஏஏஒய் கார்டுகள் வச்சிருக்கக்கூடிய எல்லோருக்கும் இனிமேல் கொண்டு அவர்களுக்கு முழுமையாக 35 கிலோ வழங்கப்படாது. பிறகு எப்படி வழங்குவீர்கள் என்றால், ஒரு நபருக்கு 7 கிலோ என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் வழங்குவோம். உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய குடும்பத்தில் என்ன, நான், மனைவி, மகள் அப்படிங்கிற போது நான் இதற்கு முன்னால் இந்த மாதம் வரைக்கும் நான் வாங்கிட்டு இருக்கிறது 35 கிலோ அரிசி. ஆனால் இனிமேல் எனக்கு எப்படி கிடைக்கும்னா, எனக்கு 7 கிலோ, எனது மனைவிக்கு 7 கிலோ, எனது மகளுக்கு 7 கிலோ அப்படிங்கிற அடிப்படையில் 21 கிலோ மட்டுமே உங்களுக்கு வழங்கப்படும், பாக்கி 14 கிலோ உங்களுக்கு வழங்கப்படாது என்கிற உத்தரவை போட்டிருக்காங்க. சரி, இது மாதிரி 2 பேர் மட்டும் இருக்காங்க, இல்லை ஒரு மாற்றுத்திறனாளி மட்டும் இருக்காங்கன்னா கூட அந்த மாதிரியான விஷயங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் தடை செய்யப்படுகிறது. இதனால் பல நூற்றுக்கணக்கான டன்கள் அரிசி என்பதை சேமிப்பு கிடங்கு கொண்டு செல்லக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் பசியார கொண்டு வந்த அந்த திட்டத்தை அடியோடு ரத்து செய்வதற்கான வேலையை இப்பொழுது துவங்கி நடத்த இருக்கிறார்கள் என்பதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். சரி, அப்படித்தான் இருக்கீங்க. ஒரு சில குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக 8 பேர் 10 பேர் இருப்பாங்களா, அப்போ என்ன செய்வீங்க? அப்போ ஒரு நபருக்கு 7 கிலோ என்று சொன்னால், இப்போ எனக்கு 5 பேர் இருந்தால் 35 கிலோ கிடைக்கும். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் 3 பேர் தான் இருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு 21 கிலோ. அப்போ
எனக்கு 14 கிலோ குறைச்சிட்டீங்க. இதே என்னுடைய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாக நான் ஒரு 8 பேர் இருக்கோம் அல்லது 9 பேராக இருக்கோம்னா அப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும்? இதே நடைமுறை நீ கடைபிடிக்கணும்ல. என்னுடைய குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 70 கிலோ நீ அரிசி கொடுக்கணும். ஆனால் 70 கிலோ அரிசிக்கு பதிலாக என்ன சொன்னீங்க? நாங்கள் 35 கிலோ அரிசியை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், அதிகபட்சமாக 35 கிலோ கொடுப்போம், அதுக்கு கீழே வந்து நாங்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்கீங்களோ ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எந்த வகையிலுமே இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இது ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான சட்டம். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களிடம் வந்து புடுங்கி இது எல்லா பெரிய பணக்கார பகாசுர கம்பெனிகளுக்கு கொடுப்பது என்பது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. மோடி அரசாங்கம் தன்னுடைய போக்கை தொடர்ந்து மாற்றிக்கொள்ளணும் தொடர்ந்து வலியுறுத்தினாலும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தேசிய அளவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையும் தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளி சங்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. கட்டாயம் மோடி அரசாங்கம் இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் பெற ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியில் விடுகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.